அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய நன்றிக்கான வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ஏர்ன் மணிங்கிற இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெண்டுத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா எப்படி $50 வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். மேலும் இந்த செயலி வந்து ஏர்ன் மணிங்கிற இந்த செயலி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், இதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த பதிவு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுக்க ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு நான் மேலும் வீடியோ போடுவதற்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைய பகுதிக்கு போகலாம். இந்த ஏர்ன் மணி ஆப்பை நான் பிசியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மெயின் பேலன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் பேலன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் ரேட் அண்ட் ஒர்க் டன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட மெயின் பேஜில் காட்டும். இதில் மெயின் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய பேலன்ஸ் தான் அந்த மெயின் பேலன்ஸ் தான் வரும். இதில் நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா $50 வந்து பேட் எடுத்துக்கலாம். இதில் சைன்அப் போனஸாக நம்மளுக்கு $10 கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஒரு $40 மட்டும் ஏர்ன் பண்ணால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பேலன்ஸ்ன்றது நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு 0.25 அதாவது 25 சென்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $2.5 நம்ம இருந்தாக்கா போதும், நம்ம வந்து ஈஸியாக பேட் எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்ன்றது எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் கண்ட்ரோல் வச்சுருக்கோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அது வந்து ஒர்க்ஸ் ரேட் அது பேஸ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் யுவர் அக்கௌண்ட் இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்னிங்ஸ் காட்டும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி நம்ம ஒர்க்கில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத காட்டும். ஐடியல் ப்ராசஸ், ரெஃபரல் கிளிக், சைன்அப் போனஸ் நம்ம $10 கொடுத்துருக்காங்க. கமிஷன் போனஸ் பார்த்தீங்கன்னா $1.8, இதுவும் நம்ம ஏர்னிங் போனஸாக இருக்கும். $1.8. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுனால ரெஃபர் பண்ணுறதுனால வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் சர்வீஸ்னால இப்போ நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ, வெப்சைட் வியூவிங், அடுத்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஷேரிங் இமேஜஸ், ஷேரிங் லிங்க்ஸ், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் அப்டேட் ஆகலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை நவுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்மளுடைய மெயில் ஐடி ப்ளஸ் நேம் எல்லாம் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாக்கா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸிங் தான் போய்ட்டு இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இருக்குது, ஸ்டார்டட் ப்ராசஸிங் இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எனக்கு வந்து எப்போ ஸ்டேட்டஸ் ரிவ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆகும் எனக்கு. அதனால் நீங்களும் இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க்ஸை வந்து இதனால் ஏர்னிங்ஸை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 to 3 வீக்ஸில் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் ஆனோன்னா நீங்கள் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சைன்அப் போனஸாக $10 கொடுக்குறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நீங்கள் $40 ஏர்ன் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக $50 வந்து 1 மந்த்தில் வந்து பே எடுத்துலாம். இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்கும், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்துக்கான முழு தகுதி யாரெல்லாம் இருக்குது, ஈஸியாக வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குங்க, இல்லை இன்டர்நெட் அந்த மாதிரி இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஷாப் வச்சுன்னா அந்த ஆன்லைனில் யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க. இல்லை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், புக்கு, பஸ்ஸு, ட்ராவல் ஏஜென்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டத்தில் வந்து இந்த ஆப்பை வந்து ரன் பண்ண விட்டிங்கன்னா போதும். ஏன்னா கண்டினியூஸாக அவங்களுடைய சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் ரன் பண்ண விட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளே இல்லை 20 டேஸ்க்குள்ளே கூட நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் எடுத்துலாம். 20 டேஸ் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 டேஸில் கூட பேமெண்ட் எடுத்துலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 2-3 சிஸ்டம் இருக்கும். இன்டர்நெட் சென்டர் வச்சுருந்தீங்கன்னா 2-3 சிஸ்டம் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணும்போது குறைஞ்சது வந்து 10 to 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ஈஸியாக எடுத்துலாம். $50 ஈஸியாக வந்து பேமெண்ட் ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகி ஈஸியாக பேமெண்ட் எடுத்துடலாம். அதனால் ப்ரௌசிங் சென்டர், டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து கூட இதில் ஈஸியாக எடுத்துலாம். ஆன்லைனில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா டீம் ஆஃப் குரூப் வந்து ஒரு 10 சிஸ்டம் 20 சிஸ்டம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் ரன் பண்ண வச்சிங்கன்னா
ஈஸியாக நீங்கள் பேஅவுட் எடுத்துலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இபுக் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா என்ட்ரி, இபுக் எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க், ஆன்லைன் பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரன் பண்ண விட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 to 15 சிஸ்டத்தில் நீங்கள் ரன் பண்ண விட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளேயே இந்த பேஅவுட் கூட ஈஸியாக எடுத்துலாம். நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, மெயின் கண்டிஷன் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் 1% யூஸ் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா சிஸ்டத்துலையும் கூட யூஸ் பண்ணி நம்ம லாகின் ஐடி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2-3 அக்கௌண்ட் வந்து ஒரே மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே சிஸ்டத்தில் வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாக்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய ஏர்னிங்ஸும் பிளாக் ஆகிடும். அதனால் இதுதான் மெயின் கண்டிஷன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரே அக்கௌண்ட் வச்சு எத்தனை சிஸ்டத்தில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாகின் ஐடி வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரே ஃபோனில், ஒரு சிஸ்டத்தில், ஒரே லேப்டாப்பில் வந்து நீங்கள் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. பேஅவுட்டும் உங்களுக்கு வராது. அதான் இதனுடைய கண்டிஷன்ஸ். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக்னு இருக்குது. சூப்பர் சோனிக்ன்றது ஈஸியாக அதிகமாக ஹை லெவலில் பேமெண்ட் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சூப்பர் சோனிக் செட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் டவுன் ரேட் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ரேட் வந்து 20p/s இருக்குது. 24-25 அப்படின்னு கூட ஏறதுக்கு வாய்ப்பு நிறைய ஈஸியாக ஏறும். சூப்பர் சோனிக்கில் வச்சுன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏறும். பார்த்தீங்கன்னா 11.92லேருந்து 10 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 10 நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகிட்டே இருக்கும். சூப்பர் சோனிக் வைக்கிறது ரொம்ப அதிகமாக ரன் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பவர் சோர்ஸ் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்கும். பவர் சோர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறவங்க, இல்லை ஆஃபீஸில் ரன் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் வச்சு ரன் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், சூப்பர் சோனியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். க்ரோவல், ஸ்லோவர், நார்மல், ஃபாஸ்டர் அண்ட் சூப்பர் சோனிக் இருக்கும். இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தலாம், கம்மிப்படுத்தி வச்சுக்கலாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மீடியம் நார்மல் ஸ்பேஸில் வச்சு நீங்கள் ரன் பண்ண வைக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமாகவும் ரன் பண்ண வைக்கிறது ஈஸியாக எடுத்தலாம். நீங்கள் நைட் டைமில் வந்து சிஸ்டத்தை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை மொபைலில் கூட ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் உங்களோட பவர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும், கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நார்மலாக சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணும்போது அது பேக்ரவுண்டில் ரன் பண்ணி வச்சு பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் போனஸ். இது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் 0.25, அதாவது 25 சென்ட் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரெஃபரல் போனஸ். எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து எப்போ வந்து $20 வந்து ரீச் ஆகிறாரோ, அவர் $20 ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 0.25 டாலர் வந்து நம்மளுக்கு பேட் பண்ணுறாங்க. அது 25 சென்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க $20 ஏர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு பேஅவுட் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் ஒரு ஜென்யூனான ஆப் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னோட பேஅவுட் நான் எடுத்த பிறகு, அதாவது $50 நான் பேஅவுட் எடுத்த பிறகு உங்களுக்கு பேஅவுட் ப்ரூஃப் நான் சப்மிட் பண்ணுறேன். அது வந்து 3rd பார்ட்டாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு புகழேந்தி வில்சன். இந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.